ஸோ ஹலோ பீப்புள்ஸ், வெல்கம் பேக். அண்ட் நம்ம மலேசியன் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம். என்னன்னா ஸ்னேக் டெம்பிள். நம்ம வந்து இந்த பாம்பை வச்சு ஒரு சிலையாக வச்சு வழிபாடு பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே வந்து ரியான ஸ்னேக்ஸே வந்து கோயிலுக்குள்ளே இருக்கும். அண்ட் இங்கே இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் நிறைய இது சொன்னாங்க. அண்ட் வீடியோஸும் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சில பேர் வந்து இது நார்மல் தான், அவ்வளோ ஸ்னேக்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பயங்குறுத்தியே விட்டுருக்காங்க, பார்த்து போங்க அப்படின்னு. என்னன்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்க்கிங்க்கு வந்து 2 ரிங்கெட். இங்கே பாருங்க, ஸ்னேக் டெம்பிள், பாம்பு கோவில், தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து வேணாலும் இருக்கும் ஸ்னேக்ஸு, பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி விக்கிபீடியாலையுமே போட்டிருந்தது. ஓ, இங்கே பாரு, மேலே பாரு. தெரியுதா? இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்னேக்ஸ். அது பேர் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கு பாரு, அதில் இருக்கிறது. இங்கே பாரு, நடுவில் இருக்கிறது ஒரு புத்திஸ்ட் மார்க். சைடு ஒன்று இருக்கு. போர்டோட வச்சுருக்காங்க. மரத்தில் இங்கே இருக்கு பாருங்க. Okay. Okay. No. So 40 ringgit for one person. We can take it too. Okay. We try it. Huh? You hold the head, she hold the tail. No, it's please. Just you? Huh? Just you? No. Thanks. எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, நேரில் பார்க்கவும் எனக்கு அது அப்படியே ஏறி வருது. ஸோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கொஞ்சம் விஷமுள்ள பாம்பு தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கிற எசன்ஸாலேயோ இந்த ஒரு பாசிட்டிவிட்டினாலோ இது வந்து ஒரு சாதுவான ஸ்டேட்லேயே வந்து வச்சுருக்கு. இதை யாரையும் கடிக்காது, எந்த எதுவும் பண்ணாது, சீண்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் மேக் யூர் மைண்ட் காம் அந்த மாதிரி தான். எனக்கு இந்த ஆக்சுவலாக அந்த ஸ்னேக்கை வந்து எடுத்து ஃபோட்டோ போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் பயமாயிடுச்சு. நம்ம பார்க்குறதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இது பைத்தான் தான் சொல்லுவாங்கல்ல. இங்கே ஒன்று இருக்குது. அது மேலே வெளியே வரலாம் ட்ரை பண்ணுது. எங்கே பாரு, அவன் அடைச்சி வச்சிருக்க மாதிரி எது அது மாதிரி எப்படி நிற்குதுன்ட்டு. ஏன் ஏன் அது திறக்க ட்ரை பண்ணுற மாதிரி பார்க்குது பாருங்க. பாவமாக இருக்குது.
அது பாரு. ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1805 வந்து கட்டியிருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் இருந்திருக்காரு. அவரோட குட் டீட்ஸ்க்காகவும் ஒரு மிராக்கிள்னா, அதாவது நம்ம கைண்ட் ஆஃப் சாய்பாபா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்காக வந்து கட்டப்பட்ட கோயில் தான் இது. ஸோ ஸ்னேக்ஸ்லாம் இங்கே வந்து அதுவாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2005 வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே இந்த ஸ்னேக் ப்ரீடிங் சென்டரும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதையும் போய் பார்க்கலாம் நம்ம. இங்கேயுமே பாம்பு இருக்கும். எங்க இங்கேயே எல்லாமே சுத்தி இதோ பாரு, டோன்ட் டச் வெனமஸ் லைவ் ரியல் ஸ்னேக். வா, எங்க இருந்து வேணாலும் வரும். பயமா இருக்க உனக்கு? லுக் கேர்ஃபுல்லி, தேர் ஆர் மெனி ஸ்னேக்ஸ் ஆன் த ட்ரீ. டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்றது, பாம்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பயம் கொடுத்துற ஸ்பீஷீஸ், அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அது இப்போ எங்கே வேணாலும் இந்த பாம்பு இருக்கலாம். இங்கே பார்த்துப்போங்க. அதுவும் வெனமஸ் ஸ்னேக்னு போடுவோம். ஒரு ஸ்டெப் வைக்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது. பயமாக இருக்கா பாப்பா? ஸோ இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது எங்களுக்கு. எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு காத்தடிச்சு திடீர்னு மரத்துலேருந்து மேலே விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் இங்கே நல்லா இப்போ மழை பெஞ்சு அங்கங்கே அப்படியே வெட்டாக இருக்குது. பார்க்கவே வந்து கொஞ்சம் திகிலாக இருக்குது. பார்ப்பலாம். இதுக்குள்ளே தான் அந்த ப்ரீடிங் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி என்ன விட்டு நீ டெஸ்ட் பண்ற? இவ்வளவுதாண்டி. இந்த மரத்துல நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ரீடிங் சென்டரா? நான் தனியாக வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். நான் தனியாக பார்த்தேன் அந்த இது மாதிரினா வச்சு, அங்கே ஒரு தொட்டி மாதிரினா வச்சு அதில் பாம்பு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கேட்குறது புரியாமல் அவங்க சொல்கிறாங்களோ? கண்ணுக்கு எதுவும் தெரில. காத்தடிச்சாலே பயமா இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கா? இதுக்குள்ள ஒரு 2 மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு ஃபுல்லா வந்து ஸோ இது ஃபுல்லா ஸ்னேக்ஸா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ரீடிங் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஏரியா மாதிரி ஒரு இந்த வாட்டர் டேங்க் மாதிரி வச்சு அதை வளர்க்குற மாதிரி காமிச்சாங்க. பட் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில. பட் இவ்வளோதான் மொத்த இடமுமே. இங்கே பாருங்க, இதுதான் போட்டுருக்காங்க ஸ்னேக் ப்ரீடிங் ஏரியான்ட்டு. இப்போதான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ ஸ்னேக் டெம்பிள் அவ்வளோதான், பெருசாக சின்ன இடம் தான். ஸோ இந்த மாதிரி இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்னேக் ப்ரீடிங் ஏரியா, ஸ்னேக் ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ஸ்னேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு ஒரு இடத்துலையுமே அந்த போர்டு ஒட்டி வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா எங்கே கால் வச்சாலும் ஸ்னேக் இருக்கும், பார்த்து போங்கன்ற போர்டு வச்சுருக்கவும் நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுவோம். அதனால் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி திகிலான எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ப்ரீடிங் ஏரியா போகும்போதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 மரம் இருக்குது, அப்படியே மழை பெஞ்சு சதன் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக ஸ்னேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, போர்டு வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிறது,
ஒரு மாதிரி அந்த உள்ளே போகும்போதே பயமாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரு மாதிரி சாதுவும் அமைதியாக தான் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு எல்லோ கலர் ஸ்னேக்ஸ் தான், அது மட்டும் கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் சேஃப், பட் இருந்தாலும் கிட்ஸை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா நான் வந்த டைமில் எதுவும் பெருசாக இல்லை, பேபி நீங்கள் வர டைமில் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ கிட்ஸை எனிவே சேஃப்டி. ஸோ கிட்ஸை கூப்பிட்டு வரும்போது பார்த்து கூப்பிட்டு வாங்க. அண்ட் யா, என்ஜாய்.